வெல்கம் டு தமிழ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சக்கரவள்ளி கிழங்கு குலாப் ஜாமுன் பார்க்க போகிறோங்க. இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க என்ன இன்க்ரீடியன்ட்னு பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சுருக்கேங்க. சர்க்கரை, ரவை 1 டீஸ்பூனுக்கு, மைதா, பேக்கிங் சோடா எடுத்து வச்சுருக்கேங்க. தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக. சக்கரவள்ளி கிழங்கு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க மாவு மாதிரி. கையிலேயே மசிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கிரேட்டர் வச்சு நல்லா துருவி எடுத்து பிசைஞ்சுக்கோங்க. ரவை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதில் பேக்கிங் சோடா 1 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா எல்லாத்தையும் பிசைஞ்சுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மைதா ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கிறேங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கிறேங்க. லைட்டாக மாவு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இப்போ பாருங்கள் குலோப் ஜாமுன் பண்ணுற மாதிரி மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சுருண்டு சுருண்டு வருது. 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. பாருங்கள் எப்படி உருண்டை பிடிக்க வருதுன்னு. மாவு எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரே மாதிரி சைஸாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எல்லா உருண்டைகளும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுக்கிறேங்க. இப்போ ஆயில் விட்டுக்கிறேங்க. ஆயில் ஹீட் ஆகட்டுங்க. இப்போ உருண்டையெல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. கரண்டியை வச்சு இந்த மாதிரி தள்ளி விட்டிங்கன்னா ஒரே மாதிரி கலராக வருங்க. இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகி ஒரே மாதிரி வந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் நான் பொரிச்சு எல்லா உருண்டையிலும் எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக வந்திருக்குன்னு. குலோப் ஜாமுனுக்கு அந்த சிரப் ரெடி பண்ணிக்கலாங்க. அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சு அதில் தண்ணி விட்டு வச்சுருக்கேங்க. கொஞ்சம் தண்ணி காயட்டும். குங்குமப்பூ நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. 2 உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். நான் ஒரே ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேங்க ஃப்ளேவருக்காக. உங்ககிட்ட பன்னீர் இருந்தால் நீங்கள் பன்னீர் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சிரப் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் குலோப் ஜாமுன் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஜாமுன் மேலே கிறிஸ்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருந்ததுனால உடஞ்சி போகாதுங்க. கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா சிரப்பில் ஊறிடுங்க. இப்போ ஜாமுன் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ பாருங்கள், உங்களுக்காக நான் கையில் எடுத்து அமுக்கி காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். உள்ளேயும் எவ்வளோ சாஃப்டாக ஊறி இருக்குன்னு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.